Praise the Lord, dear friends. இன்றைய கிருபையின் வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே நீ அழாதே என்று. லூக்கா 7:13 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த இடத்துல பார்த்தீங்க என்றால் அவர் சீஷர்களோடு சேர்ந்து நாயின் என்ற ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த வாசல் அருகே வரும்பொழுது எதிர் திசையிலே ஒரு பெரும் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் ஒரு பையனோட பாடையை கொண்டு வந்து அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடயே அந்த பையனோட அம்மாவும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு விதவை. தனக்குன்னு இருந்தது இந்த ஒரே பையன்தான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பையனும் மடித்து போகிறான். இந்த இடத்துல பாத்தீங்க என்றால் இயேசு அந்த தாயோடைய மனதை பார்த்து மனதுருகி, ஸ்திரீயே நீ ஆளாதே என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ஜனை யாரும் ஏசிட்டுன்னு சொல்லல, முறையில இப்படியாச்சும் இந்த பையனை உயிர்ப்பீங்கன்னு யாருமே எதுவும் சொல்லல. ஆனால் இயேசு அந்த விதையினுடைய மனதை புரிந்து கொண்டு அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க, அவர் கண்ணீரின் பாதையை பார்த்து இயேசு மனதுருகி, தானாக மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த பையனோட அந்த பாடையை இறக்கும்படி சொல்லி அந்த பையனை உயிர்ப்பித்தாருங்க. உங்க வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். எனக்குன்னு யாரும் இல்லையே, என் அழுகையை கேட்க யாரும் இல்லையே, என்னோட கவலையை கேட்க யாரும் இல்லையே, இந்த உலகத்துல யாரும் என்ன புரிந்து கொள்ள மாட்டாங்களா என்று நீங்க ஏகி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார். மகனே மகளே, உன்னை புரிந்து கொள்ள, உன்னை அரவணைக்க, உன் மேல மனதுருகி உன்கிட்ட சொல்ல, அழாதே என்று உன் கண்ணை துடைத்து விட இயேசு இருக்கிறார். ஏன் இது சொல்றேன் என்றால், இயேசு உன்னுடைய பாதையை கடந்து போனார். அவரும் தனித்து விடப்பட்டிருந்தார். சிலுவையின் மரத்திலே தனித்து விடப்பட்டிருந்தார். யார் யாரெல்லாம் இயேசு கூட இருந்தாங்களோ அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. யார் யாரெல்லாம் இயேசு கிட்ட நன்மையை பெற்றிருந்தாங்களோ அவங்களாம் சிலுவையில் அறிய என்று சொன்னார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் அதே பாதை என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த பாதையை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். எப்படி விதவை தாயினுடைய பையனை தொட்டு உயிர்ப்பித்தாரோ அதே போல உங்களையும் உயிர்ப்பிப்பார். நீங்க அநேக நாளா ஏங்கிக் கொண்டிருக்க ஆசீர்வாதத்துக்கு, அநேக நாளா நீங்க ஏங்கிக் கொண்ட நன்மைக்கு, அநேக நாளா ஏங்கிக் கொண்ட சுகத்திற்கு இன்றைக்கு ஒரு முட்டுப்புள்ளி கர்த்தர் வைப்பார். அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.